கண்ணை சுற்றி வர கருவளையம், அதாவது அண்டர் ஐ டார்க்னஸ், இது எதனால் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு க்ரீம் மூலமாக சரி பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா பண்ண முடியாதுங்க. ஏன்னா இதுக்கு வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட அண்டர் ஐ ஸ்கின் வந்து மற்ற பாடி பார்ட்ஸோட டிஃப்ரெண்ட்டான ஸ்கின், ரொம்ப தின்னான ஸ்கின். அங்கே இருக்கக்கூடிய வாஸ்குலேச்சர் எல்லாமே வந்து நம்மளுக்கு தின் வாஸ்குலேச்சர், சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ப்ளூயிஷாக, அதுவே வந்து டார்க் பீப்புளில் அண்டர் ஐ பிக்மெண்டேஷன் காஸ் பண்ணும். செகண்ட் மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் ரீசன்ஸ் தான் மெயின். அதாவது நீங்கள் ஒரே இடத்த கூர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க, ஐபால் ஸ்ட்ரெயின் ஆகுது, தூக்கம் சரியா இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கீங்க அப்படிங்கிற போதும் உங்களுக்கு வந்து அண்டர் ஐ டார்க்னஸ் வரலாம். இன்னொரு விஷயம், சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் அப்போ உங்களுக்கு அந்த யூவி ரேஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் ரேஸ் எக்ஸ்போஷர் இருந்துகிட்டே இருக்கும்போதும் அண்டர் ஐ டார்க்னஸ் வரும். வேறு என்ன ரீசன்ஸ்னால வரலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அப்நார்மலிட்டி, அதாவது சில பேருக்கு சன்கன் ஐஸ் உள்ள பிளேஸ் பண்ண மாதிரி ஐஸ் இருக்கும்போது அவங்களுக்குமே அண்டர் ஐ டார்க்னஸ் வரும். ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு அண்டர் ஐல இருக்கக்கூடிய ஃபேட், அதாவது சூப் அப்படிங்கிற லேயர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போதும் உங்களுக்கு அண்டர் ஐ டார்க்னஸ் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். வேறு ஏதாவது குறைபாடுனால உங்களுக்கு அண்டர் ஐ டார்க்னஸ் வருமானா அயன் டெஃபிஷியன்சி, அனிமியால அண்டர் ஐ டார்க்னஸ் வருங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உங்களோட ரீசன்ஸ் என்னவோ அதை அட்ரஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணும். ஒரே க்ரீமில் அண்டர் ஐ டார்க்னஸ் போகாது. தேங்க்யூ.